ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஏஷியன் டாக்ஸ். இன்றைக்கி சிறுகடிக்க ஆசையில் மனோஜுக்கு வந்த மொட்டை கடுதாசி பிஏ கொடுத்ததா இருக்குமோன்னு சொல்லிட்டு ரோகிணி சந்தேகப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் முத்துக்கிட்டேயும் மீனாக்கிட்டையும் கிறிஷை கண்ணில் பட வைக்கக்கூடாதுன்றக்காக வீடு ஒன்று பார்க்குறாங்க. நம்ம முத்தோட ஃப்ரெண்டு செல்வம் இருக்கார் இல்லையா, அவரால் இப்போ மீனாக்கும் முத்துக்கும் ஒரு சண்டையே வரப்போகுது. சரி வாங்க, இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு பார்த்துடலாம். நம்ம மனோஜ் தான் விஜய் கிட்ட மொட்டை கடுதாசி பற்றி சொன்னாங்க இல்லையா, அப்போ மனோஜ் பீதியில் ஒரு கதையே ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஒரு திருடன் வீட்டுக்குள்ளே புகுந்துட்டாராம். அவர் என்ன பண்ணுறாருன்னா அண்ணாமலையை போட்டு பயங்கரமாக தாக்குறாராம். அதை பார்த்த முத்து சும்மா இருப்பாரா? அதை திருடனை போட்டு கொலை பண்ணிட்டாராம். இதனால விஜயாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சான். இந்த மாதிரி பயங்கரமாக சொல்லிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து ரோகிணி மேலே வராங்க. ரோகிணி தான் வராங்கன்னு தெரியாமல் அம்மா யாரோ திருட வராங்கம்மா அப்படின்னு விஜயாவே பயன்படுத்திட்டாரு. அப்புறம் கடைசியாக பார்த்தா ரோகிணி தான் வந்திருக்காங்க. என்ன ஆச்சு, ஏன் இப்படி உட்காந்துருக்கீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அந்த கடுதாசியை ரோகிணி கிட்ட கொடுக்குறாங்க. அவங்க படித்து பார்த்துட்டு இதெல்லாம் சும்மா யாரோ ஒருத்தவங்க விளையாடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை ரோகிணி, அந்த திருட 2 நாளுக்கு முன்னாடி தான் ஜெயிலேருந்து வந்தானா, அவனை பிடிக்கலான்னு ட்ரை பண்ண எஸ்கேப் ஆட்டான் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லவும் ரோகிணிக்கு பீதி கிளம்பிடுச்சு. ஒருவேளை இந்த பிஏ பண்ண வேலையாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. அப்புறமேட்டு மனோஜ் என்ன பண்ணுறாருன்னா பேசாமல் ஒரு பாடி கார்டை வச்சிட வேண்டியதான் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. விஜயாவும் அது நல்லா தாண்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க. அடுத்த நாள் கிளம்புற ரோகிணியும் அவங்க ஃப்ரெண்டு வித்யாவும் சேர்ந்துக்கிட்டு ஒரு வீடை பார்க்க போகிறாங்க. அந்த வீட்டை போய் பார்க்கும்போது அந்த ஓனர்கிட்ட போய் சொல்கிறாங்க, இவங்க ஹஸ்பண்ட் துபாயில் இருக்கிறதாவும் என்னோட அம்மா என் குழந்தை நான் மட்டும்தான் அந்த வீட்டில் இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த ஹவுஸ் ஓனர் நம்ப வைக்கிறாங்க. அவரும் ஓகேன்றாரு. அட்வான்ஸ் 1 லட்சம்ன்றாரு, வாடகை 20,000ன்றாங்க. எப்படி கொடுக்க போகிற அப்படின்னு சொல்லி வித்யா கேட்கவும் அதெல்லாம் நான் சமாளித்து கொடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. எப்படியாவது மீனாக்கிட்டேயும் முத்துக்கிட்டேயும் கிறிஷை காப்பாற்றினா போதும், இல்லைனா தத்து எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நச்சரிச்சுட்டே இருப்பாங்க. அதனால தான் நான் ஐடியா பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ரோகிணியே சொல்லிடுறாங்க. அதுக்கு வித்யா சொல்கிறாங்க, உனக்கு இருக்கிற பிரச்சனைலாம் பார்த்தா எனக்கு இருந்துச்சுன்னா எனக்கு பைத்தியம் பிடிச்சி தெரிஞ்சிருப்பேன் போல் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லவும் என்ன பண்ணுறது, பிடிச்ச வாழ்க்கைக்காக எல்லாத்தையும் சமாளித்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ரோகிணியை சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. அப்புறம் நம்ம செல்வம் கார் ஷெட்லேயே குடிச்சிட்டு படுத்துட்டு இருக்காரு. இதை பார்த்த முத்து என்ன ஆச்சு, ஏன் இப்படி உட்காந்துருக்கான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்குறாங்க. எனக்கு எதுவும் தெரியல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. அப்புறம் செல்வத்துக்கிட்டே போய் டேரக்டாக போய் கேட்கவும் அவரும் உண்மையாக சொல்லிடுறாரு. போன வருஷம் ஒரு பெரியப்பாக்கு 60ஆம் கல்யாணம் பண்ணாங்களாம், நல்லா சிறப்பாகவே பண்ணிட்டாங்களாம். இந்த வருஷம் இவங்க அப்பாவுக்கு 60ஆம் கல்யாணமா, ஆனால் கையில் காசு இல்லையா, வீட்டில் இந்த நகையும் அடமானத்தில் இருக்கான். இப்போ செலவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவரோட வயசான காலத்தில் நான் பண்ணக்கூடிய கடமையை கூட என்னால் பண்ண முடியல பாருன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாரு செல்வம். அப்புறம் முத்து சொல்கிறாரு, இதுக்கே குடிச்சிட்டு உட்காந்துருக்க, நம்ம சக்திக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ண வேண்டியதுதான், நான் இருக்கல, எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிடுறாரு. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னா மீனா கிட்ட போய் உண்டில் காசை போய் கேட்க போகிறாரு. மீனா தரமாட்டேன்னு சொல்ல போகிறாங்க. ஏன்னா ரூம் கட்டணுன்றதுக்காக அவங்க தனியாக சேர்த்து வச்சுருக்க அமௌண்ட் இது. இதனால் முத்துக்கும் மீனாக்கும் ஒரு பெரிய சண்டையே வரப்போகுது. என்னதான் நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.